நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவர் இயேசு நம்முடைய மத்தியிலே நற்கருணை வடிவிலே வந்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய 4வது செவ்வாய்க்கிழமை இந்த மாலை வேளையிலே நாம் எல்லோரும் இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கேற்கக்கூடிய ஆசீர்வாதத்தை, அருமையான இந்த வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். நம்முடைய முகத்தை அல்ல, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய மனதை பார்க்கிறார். இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என சொல்லி நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பெரிய மாணவர்களே, எனக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் இருக்கிறார். இயேசு இருக்கிறார். வல்லமையுள்ள தெய்வம், நம்மை வழிநடத்தக்கூடிய கடவுள் நமக்கு முன்னாடி இருக்கிறார். ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற அன்பினால் இங்கே வந்திருக்கிறோம். ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற அன்பினால் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். நாம் எல்லாரும் கடவுளை நம்புகிறோம். இந்த கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய வல்லமையுள்ள கிருபை என்று நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். எனவே ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை
அவருடைய ஆசீர்வாதங்களை கேட்போம். பிரியமான இந்த நற்கனை ஆராதனையில் மிகுந்த நம்பிக்கையோடு பங்கேற்கவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடமைக்காக, கட்டாயத்துக்காக, பழக்க வழக்கத்துக்காக அல்ல, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், ஆண்டவருடைய கிருபையை பெற வேண்டும். எனவே ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய பிரசனத்தில் இருக்கக்கூடிய நாம் ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை அன்பு செய்கிறோம். உம்மை அன்பு செய்வதனால் இங்கே வந்திருக்கிறோம். உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம். உம்மை நாங்கள் நம்புகிறோம். எங்களை ஆசீர்வதியும் என சொல்லி ஆண்டவரை நாம் இன்றைக்கு போற்றுவோம். எழுந்து நின்று அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்று சொல்லி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வல்லமையுள்ள தேவனை ஆராதிப்போம். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். எல்லோரும் சேர்ந்து கூறுவே, கரங்களை தட்டி இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். மீண்டுமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். சேர்ந்து ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. வாய் திறந்து பாடுவோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இயேசுவே, இந்த மாதம் முழுவதுமாய் நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன், எங்களை வழிநடத்தியிருக்கிறேன், எங்களை பாதுகாத்திருக்கிறேன். இதுவரையில் உதவி செய்த உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொல்லி பாடுவோம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லாம் சேர்ந்து அன்பு கூறுவேன், அன்பு கூறு, இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய், இன்னும் ஆர்வமாய். எல்லோயி, எல்லோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் நாம் எழுவதும் அமர்வதும் நாம் நடப்பதும் இயங்குவதும் இறைவன் நம்மை பார்க்கிறார். நாம் ஆபத்தில் விழாமல், நாம் கஷ்டத்தில் விழாமல், நாம் துன்பத்தில் விழாமல், நாம் பாவத்தில் விழுந்து விடாமல் கடவுள் நம்மை பார்த்து பார்த்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என்னை காண்கிற தேவனே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், போற்றுகிறேன், ஆராதிப்பேன் என்று சொல்லி நாம் பாடுவோம். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்லோயி, எல்லோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா.
என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். கடலை வைத்து ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், அன்பு கூறு இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், ஆர்வமாய். யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல உடல் சுகத்தோடு வந்திருக்கிறோம், ஆரோக்கியத்தோடு இறைவனை வழிநடத்துகிறார். நோய்கள் இல்லாமல், ஆபத்துக்கள் இல்லாமல், விபத்துக்கள் இல்லாமல் இறைவன் ஒவ்வொரு நொடியும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். அதனால் தான் நாம் இன்றைக்கு ஆலயத்திலே வந்திருக்கிறோம், தேவனுக்கு முன்பாக வந்திருக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம். இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை புகழ்வோம். யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், நம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனைக்குரிய கடவுள் நமக்கு முன்னாடி இருக்கிறார், போற்றுதலுக்குரிய தெய்வம் நமக்கு முன்னாடி இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிற, வாழ்விக்கிற, நம்மை பாதுகாக்கிற, பராமரிக்கிற, ஒவ்வொரு நிமிடமும் நம்மை தன்னுடைய உள்ளங்கையில வைத்து சுமந்து வருகிற தேவன் நமக்கு முன்னாடி இருக்கிறார். நம்மை பார்க்கக்கூடிய, நம்மை காணக்கூடிய, நம்மை அறிந்திருக்கக்கூடிய கடவுள் நமக்கு முன்னாடி இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே என்னை அழைத்து வந்தமைக்காக, இந்த நற்கனை ஆராதனையில் பங்கெடுக்க இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்காக, ஏதோ இந்த மாலை வேளையில் உம்மை தரிசனம் செய்வதற்காக, இந்த வேளையில் உம்மை புகழ்வதற்காக, போற்றுவதற்காக, நன்றி சொல்வதற்காக இந்த மாலை வேளையிலே நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு கோடானு கோடி நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, அன்பு கூறுகிறேன். ஆண்டவரே, அதிகமாய் அன்பு செய்கிறேன். ஆண்டவரை சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒரு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை, உம்மை அன்பு செய்கிறேன் சொல்லி ஆண்டவரிடம் சொல்லுவோம். அதிகமாய் இன்னும் அன்பு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய உறுதிமொழியை கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும், துன்பத்திலே, இன்பத்திலே, கஷ்டத்திலே, கவலையிலே, தோல்வியிலே, ஏமாற்றங்களிலே, அவமானங்களிலே, கண்ணீரிலே, இன்பத்திலே, மகிழ்ச்சியிலே, சந்தோஷத்திலே, முன்னேற்றத்திலே, எல்லா வேளையிலும் ஆண்டவரை நான் உம்மை அன்பு கூறுவேன். நல்லது நடக்கிற போது மட்டுமில்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில கஷ்டம் வருகிற போது, என் வாழ்க்கையில துன்பம் வருகிற போது, என் வாழ்க்கையில் நான் இழப்புகளை சந்திக்கிற போது, என் வாழ்க்கையில் நான் தோல்விகளை சந்திக்கிற போது, நான் நினைத்த காரியங்கள் எனக்கு நடக்காத போது, நான் எதிர்பார்த்த காரியம் எனக்கு அமையாத போது கூட ஆண்டவரே,
நான் எப்போதுமே உம்மை அன்பு செய்யணும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் உம்மை அன்பு செய்ய வேண்டும் சொல்லி ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை அன்பு கூறணும், உம்மை நான் அன்பு செய்யணும், அதிகமாக அன்பு செய்யணும், எல்லாத்தை விட உம்மை அன்பு செய்யணும், முழு மனதோடு, முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆசையோடு உன் அன்பு செய்ய வேண்டும் சொல்லி ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே அன்புக்குரியவர், இயேசுவே அன்புக்குரியவர், இயேசுவே அன்புக்குரியவர், இயேசுவே அன்புக்குரியவர், இயேசுவே அன்புக்குரியவர், இயேசுவே அன்புக்குரியவர், இயேசுவே நம்மை பாதுகாப்பவர், இயேசுவே நம்மை இயேசுவே நம்மை பாதுகாப்பவர், இயேசுவே நம்மை இயேசுவே நம்மை பாதுகாப்பவர், இயேசுவே நம்மை பாதுகாப்பவர். Praise the Lord, 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 Praise the Lord. Hallelujah, 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 Hallelujah. Hallelujah. அமர்வோம். பிரியமான இந்த நற்கனை ஆராதனையின் முதல் பகுதியாக நாம் ஆண்டவரை துதித்திருக்கிறோம், ஆண்டவரை ஆராதித்திருக்கிறோம், ஆண்டவரை நாங்கள் அன்பு செய்கிறோம் என்று சொல்லி இருக்கிறோம், அதிகமாய் நாங்கள் அன்பு செய்வோம் என்று சொல்லி ஆண்டவரிடம் நாம் சொல்லி இருக்கிறோம். இந்த நற்கனை ஆராதனையில் பங்கெடுக்கக்கூடிய நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கிறார், அன்பு கூறுகிறார், தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நற்கனை ஆராதனையிலே பங்கேற்போம். இன்றைக்கு முதல் பகுதியாக, நற்கனை ஆராதனையுடைய முதல் பகுதியாக திருப்பாடல் 142 இதில் வரக்கூடிய வார்த்தைகளை, இறை வார்த்தைகளை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். யார்கிட்டையும் பைபிள் இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். பைபிள் இருக்கா? எனக்கு ஆச்சரியமாக, இந்த வச்சு எங்கள் பைபிள் எங்கே தான் போச்சுன்னு தெரில. ஒரு 25 பைபிள் வாங்கி வச்சு அந்த கோயிலில் எங்கே தான் போச்சுன்னு தெரில. பரவாயில்ல, அதனால தான் இப்போ டிவிலே போட ஆரம்பிச்சிட்டோம் இறை வார்த்தைகளை. திருப்பாடல் 142 நாம் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு வார்த்தையாக தியானிப்போம். முதல் வார்த்தை நாம் வாசிப்போம். ஆண்டவரை நோக்கி அபய குரல் எழுப்புகின்றேன், உரத்த குரலில் ஆண்டவரின் இரக்கத்திற்காக வேண்டுகிறேன். பிரியமானவர்களே, தாவீது இந்த பாடலை, இந்த ஜெபத்தை ஒரு குகையில் இருந்து பாடுகிறார். குகை, அந்த திருப்பாடலுடைய மேலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா உதவிக்காக மன்றாடுதல் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே சின்ன லைன்ல சிறிய எழுத்துக்கள்ல அங்கே இப்படியாக போடப்பட்டிருக்கோம், தாவீதின் அறப்பாடல் குகையில் இருந்த பொழுது மன்றாடியது. ஏன் தாவீது ஆண்டவரை பாடுவதற்காக, புகழ்வதற்காக குகைக்கு போனாரு, கேவுக்கு போனாரு? அவர் கோயிலை வந்து பாட வேண்டியதானே. அப்ப இந்த பாடலுடைய பின்னணி என்ன? எந்த சூழ்நிலையில தாவீது இந்த பாடலை பாடுகிறார், கடவுளை நோக்கி ஜெபிக்கிறார் என்றால், தாவீதுக்கு மிகப்பெரிய ஆபத்து உண்டான சூழல். என்ன ஆபத்து? சவுல் தாவீதை கொலை செய்ய திட்டமிடுகிறான். சவுல் ஒரு மன்னன், தாவீது ஒரு வாலிப பையன். தாவீதுக்கு எந்த படையும் கிடையாது, எந்த போர் பயிற்சியும் கிடையாது. தாவீது படை பலத்தோடு இருக்கிறான். அப்போ ஒரு மன்னன் ஒரு சாதாரண ஒரு வாலிபனை கொலை செய்ய நினைக்கிறார். அவர் ஏன் கொலை செய்ய நினைக்கிறான்றெல்லாம் நமக்கு தெரியும். கோலியாத்தை சாகடிச்சதுனால தாவீதை மக்கள் புகழ்ந்தாங்க. சவுலை வந்து புகழ, தாவீதை புகழ்ந்து பேசினார்கள். இப்போ சவுலுக்கு பொறாமை, கோபம். நான் ஒரு மன்னன், என்னை பற்றி பெருமையா பேசாம இந்த சின்ன பையன், இந்த வாலிப பையனை பெருமையா பேசுறாங்களே, இவன் இருந்தால் நமக்கு ஆபத்து. எனவே தாவீதை கொலை செய்ய முயல்கிறான். தாவீது
பெலிஸ்திய நாட்டுக்கு ஓடுகிறார். அங்கு பெலிஸ்தியர்களும் தாவீதை கொலை செய்ய முயல்கிறார்கள். ஒரு பக்கம் சவுல், இன்னொரு பக்கம் பெலிஸ்தியர். ஆக 2 பேர்கிட்ட தப்பித்து ஓடுகிறார். தாவீதோடு சில படை வீரர்கள் வந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல தாவீதோடு இருந்த சில பேரும் கூட கடட்டி கொண்டு போய்விட்டார்கள். தாவீது இப்ப தனியா குகையிலே தன்னுடைய உயிருக்காக மறைந்து இருக்கிறார். இதுதான் சூழல். பாருங்க, யாருமே இல்லாத ஒரு குகைக்குள்ள தாவீது ஒளிந்து கொண்டிருக்கிறார். என்ன வேணா நடக்கும். சவுல் கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு கதை. பெலிஸ்தியர்கள் கண்டுபிடித்தால் முடிந்து விட்டது. எப்ப அகப்படுவோமோ, எப்ப மாட்டிக்கொள்வோமோ என்ற ஒரு அச்சத்திலே குகைக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் தான் இந்த பாடல் பாடுகிறார். என்ன சொல்றாரு? ஆண்டவரை நோக்கி அபய குரல் எழுப்புகின்றேன். கிரை, அபய குரல், அழுகிறது, அழுது மன்றாடுவது அபய குரல். அழுது மன்றாடுகிறேன், உரத்த குரலில் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக வேண்டுகிறேன். தாவீது தன்னுடைய தனிமையில, யாரும் இல்லாத சூழல்ல, தன்னுடைய உயிருக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய, தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தனக்கு உதவியாக, தனக்கு உதவி செய்யக்கூடிய யார் என்று அவர் நம்பினார் என்றால், எனக்கு கடவுள் மட்டும்தான் எனக்கு உதவியாக இருக்க முடியும். இந்த சூழ்நிலையில எல்லாரும் என்னை விட்டுட்டு ஓடிட்டாங்க, யாருமே என் கூட இல்லை. இப்ப நான் ஒரு உதவிக்காக கூப்பிட வேண்டும் என்றால் நான் யாரை கூப்பிட முடியும் என்றால் கடவுளைத்தான் கூப்பிட முடியும். இந்த நிலைமை இன்னைக்கு பல பேர் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கலாம். ஒருவேளை நம்ம குகையில் இருந்து உயிருக்கு பயந்து கொண்டு ஒரு குகைக்கு ஓடாம இருக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளேயே நான் தனியாக இருக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே நான் அன்பு இல்லாமல் இருக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே நான் ஒரு மகிழ்ச்சி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் என் வீட்டுக்குள்ளேயே அழுது கொண்டிருக்கிறேன். தனிமை, வெறுமை, விரக்தி, டிப்ரெஷன், எனக்கு யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கிறேன் சொல்லி ஒவ்வொரு நாளும் பல பேர் நமக்குள்ளேயும் கூட எனக்கென யாரும் இல்லை என்று தனிமையை உணர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த சமயத்தில் எல்லாம் நம்முடைய தனிமையை போக்குவதற்கு, நாம் வெறுமையாய் இருக்கிற போது நம்முடைய கஷ்டத்தை போக்குவதற்கு நாம் யாரை தேடுகிறோம், எதை தேடுகிறோம்? சில சமயத்தில் சில நண்பர்களை அழைக்கிறோம், சில உறவினர்கள் யாரோ வருவாங்களா, அல்லது சில மனிதர்கள் யாரோ வருவாங்களா, அல்லது என் பணத்தை வச்சு நான் எதாவது பண்ண முடியுமா? இன்னைக்கு தாவீது சொல்கிறார், இந்த நேரத்தில் எனக்கு உதவியாக யார் இருக்க முடியும் என்றால் இந்த தேவன் மட்டும்தான் இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமா, உங்கள் கஷ்டத்தில் உங்களுடைய அபய குரல் எழுப்புகிற போது நாம் ஆண்டவரை நோக்கி தேடுகிறோமா? தனிமையிலே, விரக்தியில, யாருமே இல்லை என்ற சூழ்நிலையில நான் என்ன செய்கிறேன்? உடனே சில பேர் தற்கொலை, உயிரை மாய்த்து கொள்வது. ஆனால் தாவீது, என் ஆண்டவரை அழைக்கிறேன். 2வது வார்த்தைக்கு செல்வோம். என் மனக்குறைகளை அவர் முன்னிலையில் கொட்டுகின்றேன், அவர் திருமுன்னே என் இன்னலை எடுத்துரைக்கிறேன் சொல்றாரு. அந்த தேவனுக்கு முன்னாடி, ஆண்டவருக்கு முன்னாடி என்னுடைய மனக்குமுறலை நான் கொட்டுகிறேன். எடுத்து வைக்கிறேன் சொல்லல, கொட்டுகிறேன். ஒரு பாத்திரம் நிறைய தண்ணீர் எடுக்கிற போது அது அப்படியே சாட்சி அப்படின்னா அந்த தண்ணி முழுவதுமாக கொட்டும். He opens his heart. தாவீது தன்னுடைய மனதை திறக்கிறார். கடவுளுக்கு முன்னாடி நான் எதையும் மறைக்கல, கடவுளுக்கு முன்னாடி நான் எதையும் மறைக்க மாட்டேன். என் மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவரை உங்ககிட்ட கொட்டுகிறேன். எதையும் நாம் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. இது ஒளிச்சு வைக்கணும், இதை மறைச்சு வைக்கணும், இது சொல்லணும், இது சொல்ல தேவையில்லை. இல்லை ஆண்டவரே, என் மனசுல எல்லாத்தையும் உம்மிடம் கொட்டுகிறேன். ஏன்னா எனக்கு நீர் தான் அடைக்கலமாக இருக்கிறேன், உங்ககிட்ட தான் சொல்ல முடியும்.
என் மனவேதனையெல்லாம் ஆண்டவர் உங்ககிட்ட தான் கொட்ட முடியும். தாவீது தன்னுடைய மனக்குறைகளை எல்லாம் ஆண்டவர் முன்னிலையிலே கொட்டுகிறேன். உம் திருமுன்னி என் இன்னலை என் கஷ்டத்தில் ஆண்டவரே உங்ககிட்ட சொல்றேன். இன்னைக்கு சில சமயத்தில் நம்முடைய கஷ்டமான துன்பமான துயரமான சமயத்தில் நம்ம கஷ்டத்தை யாருக்கிட்ட போய் சொல்றோம்? நம்ம மனிதர்களை தேடி போகிறோம். இவங்க கிட்ட போனா அவருக்கு நம்ம கஷ்டத்தை நீக்கிடுவார், இவர்கிட்ட சொன்னா இந்த கஷ்டம் போயிடும், அவர் எதை நமக்கு உதவி பண்ணுவாரு, சிபாரிசு பண்ணுவாரு, நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. நம் கடவுள்கிட்ட போறதில்லை. நம்முடைய கஷ்டமான சமயத்தில் ஆண்டவர் கொட்டுவதில்லை. ஆலயத்துக்கு வருகிற போது நம்முடைய இதயத்தை ஆண்டு முன்னாடி கொட்டுவது கிடையாது. மறைக்கிறோம். நம்முடைய பாவங்களை மறைக்கிறோம், நம்முடைய தவறுகளை மறைக்கிறோம், நம்முடைய பலவீனங்களை மறைக்கிறோம், யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கிறோம். தாவீது தன்னுடைய உள்ளத்தை எல்லாம் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டுகிறார், மனக்குமுறலை கொட்டுகிறார். கடவுளுக்கு முன்னாடி வருகிற போது இவங்க பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, பார்த்து பார்த்து ஜெபிக்கிறோம், பார்த்து பார்த்து இறைவேண்டல் செய்கிறோம். யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாது, நம்ம அழுவதை யாரும் பார்த்துடக்கூடாது, நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்க, யாராவது எதை நினைப்பாங்க, தேவையில்லை. மறைஞ்சு ஆண்டுகிட்ட நம்முடைய அழுகையை நம்முடைய கவலையை வேதனை சொல்றோம். ஆனால் தாவீது என் மனக்குமுறலை நான் கொட்டுகிறேன், எல்லாத்தையும் ஆண்டு முன்னாடி போட்டுறேன், ஒன்று நான் மனசுக்குள்ள வச்சுக்க போறதில்லை, எல்லாத்தையும் ஆண்டுகிடம் கொட்டுகிறேன். 3வது வார்த்தையை வாசிப்போம். என் மனம் சோர்வுற்றிருந்தது, நான் செல்லும் வழியை அவரே அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, என் மனம் சோர்வுற்றிருக்கிறது. தாவீது சொல்றார், என் மனம் சோர்வுற்றிருக்கிறது, களை படைஞ்சிட்டேன், நான் எதுவும் தப்பு பண்ணலை, எல்லாம் நல்லதுதான் பண்ணேன், ஆனால் எனக்கு நடக்கிறதெல்லாம் எல்லாம் சோகம், எல்லாம் பழி வாங்கக்கூடிய காரியங்கள், என்னை விரட்டுகிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். என் மனம் சோர்வுற்றி இருக்கிறது, நான் எப்படி போனேன் எனக்கு தெரியல, எந்த வழியில போனேன், என்ன செய்யணும் தெரியல, ஆனால் அவர் அறிந்திருக்கிறார், என் வழியை அவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, வாழ்க்கையில மனசெல்லாம் சோகமா இருக்கும்போது, மனசு குழப்பம் அடைந்திருக்கிற போது, மனசுல சோகம் படிந்திருக்கிற போது நமக்கு முடிவெடுக்க தெரியாது, என்ன வழி போகணும் என்ன செய்யணும் தெரியாது. தாவீது சொல்றார், எனக்கு என் வழி தெரியல, ஆனா நான் போக வேண்டிய வழியை யார் அறிந்து வைத்திருக்கிறார்? ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். என்ன போகணும் என்ன செய்யணும் அவருக்கு தெரியும். அடுத்த வார்த்தை, நான் செல்லும் வழியில் அவர்கள் எனக்கு கண்ணி வைத்திருக்கிறார்கள். நான் போற வழியில் எனக்கு எல்லாம் ஆபத்து இருக்கு, நான் இப்படி போனாலும் ஆபத்து, இப்படி போனாலும் ஆபத்து, முன்ன போனாலும் ஆபத்து, பின்னாடி வந்தாலும் ஆபத்து இருக்கு, என்னை சூழ்ந்து ஆபத்து இருக்கு. ஆனால் அந்த ஆபத்துகள் நிறைந்த வழியிலும் கூட கடவுள் என் வழியை அறிந்திருக்கிறார். உன்னை சுத்தி ஆபத்து இருக்கு, உன்னை சுத்தி துன்பம் இருக்கு, ஆனாலும் கூட அந்த துன்பத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டு போக இந்த தேவன் வழியை வகுக்கிறார். இந்த கண்ணில் அகப்பட்டுக் கொள்ளாமல், இந்த துன்பத்தில் அகப்பட்டுக் கொள்ளாமல் என்னை பாதுகாப்பாக இந்த தேவனால் அழைத்து செல்ல முடியும். ஏனென்றால் நான் போகும் வழியை இந்த தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். தாவீது பாருங்க, குகையில இருந்துகிட்டு சுத்தி ஆபத்து வச்சுக்கிட்டு, ஆனாலும் சொல்றாரு, கடவுள் என் கூட இருக்கார், அவர் பார்த்துப்பார், அவர் என்னை வழி நடத்துவார், எனக்கு அச்சம் இல்லை. தொடர்ந்து 4வது வசனம் பாருங்க. வலப்புறம் கவனித்து பார்க்கிறேன். விவிலியத்தில் வலப்புறம் என்றால் நம்முடைய வலது கை, அப்படி கிடையாது. வலதுபுறம் என்றால் பாதுகாப்பின் அடையாளம். போர் செய்கிற போது கத்தி எங்க வச்சிருப்பாங்க? சண்டை வரும்போது கத்தி எங்க வச்சிருப்பாங்க? வலது கை வச்சிருப்பாங்க. தடுக்கிறதுக்கு இடது கை வச்சிருப்பாங்க. அப்ப வலது கை என்பது பாதுகாப்பு. அவர் சொல்றாரு, என்னுடைய வலது பக்கத்தில் நான் பார்க்கிறேன், அதாவது என்னுடைய பாதுகாப்பை பார்க்கிறேன். அடுத்த வாக்கியம், என்னை கவனிப்பார் யாரும் இல்லை. என்னை பாதுகாக்க யாரும் கிடையாது, எனக்கு பாதுகாப்பு கொடுக்க யாரும் இல்லை, என்னை சுத்தி யாருமே இல்லை, நான் தனியா இருக்கிறேன். அடுத்த வாக்கியம், எனக்கு புகலிடம் இல்லாமல் போச்சு, தங்குறதுக்கு இடம் கிடையாது, படுத்து தூங்க இடம் கிடையாது, நான் வாழ்வதற்கு இடம் கிடையாது, இந்த குகையில இருக்கிறேன், புகலிடம் இல்லை. அடுத்து, என் நலத்தில் அக்கறை கொள்ள. இந்த நிலைமை யாருக்காவது இங்க வந்திருக்குங்களா? நம்ம யாருக்காவது இந்த நிலைமை, குகையில் இருந்து கொண்டு நம்ம சுத்தி யாருமே இல்லாம
என் நலனில் அக்கறை இல்லாமல், எனக்கு பாதுகாப்பு ஒன்றுமே இல்லாமல் நான் ஒரு இருண்ட அறையில் ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து இருக்கக்கூடிய சூழல் எப்பயா வந்துக்கன்னா நிச்சயமாக யாருக்கு வந்திருக்காது. தாவீது சொல்லிய, எனக்குன்னு யாரும் இல்லை, என் நலன் மீது அக்கறை கூட யாரும் இல்லை, நான் எல்லாரும் மீது நலன் கொண்டு கோலியாத்து வீழ்த்தினேன், இப்போ எனக்கு யாருமே பாதுகாப்பு இல்லை, புகழிடம் இல்லை. 5வது வார்த்தை, ஆண்டவரே உம்மை நோக்கி கதறுகிறேன். நீங்க தான் ஐயா, நீங்க இல்லைன்னு எனக்கு ஒன்றும் கிடையாது, உம்மை நோக்கி நான் கதறுகிறேன். நீரே என் அடைக்கலும் உயிர் வாழ்வோ நாட்டின் நீரே என் பங்கு. நீங்க மட்டும்தான் எனக்கு பாதுகாப்பு, நீங்க மட்டும் எனக்கு அடைக்கலம். என் வேண்டுதலை கவனித்து கேளும், என்னை நான் மிகவும் தாழ்த்தப்பட்டுள்ளேன். என்னை துன்புறுத்துவோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தெல்லும், எனில் அவர்கள் என்னை விட வலிமை. பெரியமா, நம்ம சுற்றி நிறைய பேர் நம்மை விட வலிமை மிக்கவங்களா இருப்பாங்க. பணத்தில், செல்வாக்கில், அதிகாரத்தில், ஆளுமையில், உடல் பலத்தில், ஆள் பலத்தில் நம்மை விட நம்மை சுற்றி இருக்கிற எதிரிகள் வலிமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க, பலம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க மத்தியில் நாம் எப்படி வர முடியும், முன்னுக்கு வர முடியும், எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? தாவீது சொல்கிறார், கடவுளை நம்பினால் மட்டும்தான். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையோடு நாம் இந்த திருப்பாடலை நிறைவு செய்வோம். தாவீதினுடைய சூழல் பாருங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சவுல் கையில் மாட்டினா முடிஞ்சு போச்சு, பெலிசை கையில் மாட்டினா முடிஞ்சு போச்சு, எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, நீங்கள் மட்டும்தான், உம்மை விட்ட எனக்கு யாரும் கிடையாது. இதுதான் தாவீது இந்த திருப்பாடல் சொல்கிறார். இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய படைப்பையுடைய இந்த ஆராதனையை பார்த்துக்கூடிய படைப்பையுடைய வாழ்க்கையில் இந்த தாவீதின் சூழல் இருக்கலாம். இந்த தாவீதினுடைய சூழல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். யாரும் இல்லாமல், உதவிக்கு யாரும் இல்லாமல், என் நலனில் அக்கறை காட்டி யாரும் இல்லாமல், எனக்கு புகலிடம் இல்லாமல், அடைக்கலம் இல்லாமல், தனிமையாக, வெறுமையாக, அலோன், தனிப்பட்ட ஒரு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில், அன்பு காட்டி யாருமே இல்லாமல் நான் தன்னந்தனியாக கைவிடப்பட்ட நிலையில நான் இருக்கிறேன் என்று நாம் இருக்கிறோம் என்றால் ஆண்டவர் தாவீதுக்கு உதவி செய்கிறார். 7வது வசனம் படிங்க. சிறை நின்று என்னை விடுவித்தலும், இதான் சிறை. யாருமே இல்லாமல் மனசெல்லாம் கவலையோடு இருப்பதுதான் ஒரு சிறை. என்னை சிறை நின்று விடுவித்தலும், உமது பெயருக்கு நான் நன்றி செலுத்துவேன். நீதிமான்கள் என்னை சூழ்ந்து நிற்பார்கள், ஏனெனில் நீர் எனக்கு பெரும் நன்மை செய்கிறேன். இதுதான் தாவீதினுடைய நம்பிக்கை. நீங்க செய்வீங்க ஆண்டவரே. முதல்ல அழுதாரு. இந்த திருப்பாடல் தொடங்கும் போது அழுது கொண்டே ஜெபித்தார். கடைசியில் எப்படி முடிக்கிறார்? கான்பிடென்டா முடிக்கிறார். ஆண்டவரே, நீ எனக்கு உதவி செய்வீங்க, நீங்க என்னை பார்த்துப்பீங்க, நீங்க என்னை கைவிட மாட்டீங்க. நாம கூட ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னை பார்த்துப்பீங்க, நீங்க என்னை கைவிட மாட்டீங்க, நீங்க என் கூட தான் இருக்கிறீங்க. நான், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் தொழில், என் வேலை எதுவுமே கைவிடப்பட மாட்டாது. ஆண்டவரை தூக்கி வைப்பார். நீங்க என்னை தூக்கி வச்சுப்பீங்க, உள்ளங்களை வச்சு தாங்குவீங்க, உன் தோளில் வைத்து என்னை கூட்டிட்டு போவீங்க. நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கீங்க. உம்மை விட்டால் இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை, இந்த உலகத்துல உம்மை போல யாரும் கிடையாது. பாடுவோம். நம்முடைய தேவன் நம்முடைய இன்பத்திலும் நம்மோடு இருக்கக்கூடிய கடவுள். இன்பத்தில் மட்டுமல்ல, நம்முடைய துன்பத்திலும் நம்மோடு இருக்கக்கூடிய கடவுள். இதுதான் தாவீதுடைய நம்பிக்கை, இதுதான் தாவீதுடைய விசுவாசம். இன்பத்திலும் நீர் என்னோடு இருக்கிறீர்,
துன்பத்திலும் என்னோடு இருக்கிறேன், எப்போதும் என்னோடு இருக்கிறேன், எல்லா சூழ்நிலையும் என்னோடு இருக்கிறேன் என்று தாவீது பாடியது போல, தாவீது ஜெபித்தது போல நாமும் ஜெபித்து பாடுவோம். இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. ஆண்டவரே, நான் அன்பு செய்கிற கடவுள் நீங்க மட்டும்தான். என்னுடைய ஆசை நீர் மட்டும்தான். எனக்கு எல்லாமே நீர் மட்டும்தான் ஆண்டவரே. இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே என்னை விட்டு போனாலும் ஆண்டவரே, ஒருபோதும் நீர் என்னை விலகாமல், என்னை கைவிடாமல், என்னை பாதுகாக்கிற கடவுளாய் நீர் இருக்கிறீர். என் சிநேகம், என் அன்பு, என் ஆசை, என் பாசம் எல்லாமே நீர்தானே ஐயா என்று சொல்லி பாடுவோம். என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீதானே, என் எல்லாமே ஐயா நீதானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இந்த உலகத்தில் வாழ்கிற போது சொந்தம், பந்தம், உறவுகள், தாய், தந்தை, பிள்ளைகள் எல்லாமே நம்மோடு இருந்தாலும் சில வேளைகளில் அவர் நம்மை விட்டு பிரிந்து போகிறார்கள். நம் மீது கொண்டிருக்கிற அன்பில் முறிந்து போகிறது. நம்மை வெறுக்கிறார்கள், ஒதுக்குகிறார்கள். நாம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தேவன் நம்முடைய இம்மையிலும் சரி, இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு நாளும் சரி, நம்மை விலகாத கடவுளாய், நம்மை தேற்றுகிற கடவுளாய், நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற கடவுளாய், நம்மை தாங்கி செல்கிற கடவுளாய் இந்த தேவன் இருக்கிறார். இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, என் நாளும் ஐயா நீர்தானே. பாடுவோம். இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. பிரியமானவர்களே, ஜெபிக்கிற நேரம். தாவீது ஆண்டு முன்னிலையில தன்னுடைய மனக்குறைகளை எல்லாம் கொட்டினார். தன்னுடைய இன்னல்களை எல்லாம் ஆண்டு திருமுன்னே எடுத்து வைத்தார். ஆண்டவரே, உம்மை நோக்கி கதறுகிறேன் என்று ஜெபித்தார். இன்னைக்கு நாம் ஜெபிக்கக்கூடிய நேரம். தாவீதுக்கு வலிமை ஊட்டிய, தாவீதுக்கு நன்மை செய்த, தாவீதை பாதுகாத்த, தாவீதோடு இருந்து மிகப்பெரிய அரசனாய் அவரை உயர்த்திய, எல்லா நாடுகளையும் எல்லா அரசுகளும் தாவீதை பார்த்து பயந்து போகக்கூடிய அந்த நிலைமைக்கு தாவீதை உயர்த்திய தேவன் இது நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்.
இன்னைக்கு பயந்து கூட அஞ்சி கொண்டு வாழ்க்கையிலே, தனிமையிலே, வெறுமையிலே, கலக்கத்திலே, கஷ்டத்திலே, கண்ணீரிலே, இன்னலிலே, இக்கட்டிலே, போராட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த தாவீதை போல சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கதறுகிறேன், என்னுடைய உள்ளத்தை கொட்டுகிறேன், என்னுடைய மனக்குமுறைகளெல்லாம் உடைய முன்னிலையில் நான் கொட்டுகிறேன் ஆண்டவரே, என்னுடைய இன்னல்களெல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல நம்முடைய துன்பங்களை, நம்முடைய கஷ்டங்களை ஆண்டவருடைய கரத்தில் எடுத்து வைப்போம். ஆண்டவரை நான் உம்மை கூவி அழைக்கிறேன். தாவீது சொல்கிறார், என்னுடைய அபயக்குரல் எழுப்புகிறேன், என் கண்ணீரை எழுப்புகிறேன். ஒரு நிமிடம் ஆண்டவரை பார்த்து செபிப்போம். உங்க மனசுல இருக்கக்கூடிய வேதனை, மனப்போராட்டம், நீங்கள் படுகிற அவமானங்கள், நீங்கள் படக்கூடிய பண பிரச்சனைகள், நெருக்கடிகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், நல்லது செய்தும் கெட்ட பெயர், நல்லது நினைத்தும் அவமானங்கள், உதவி செய்தும் உபத்திரம் பெற்றுக்கொண்டது, உங்க மனசுகளுக்கு எல்லாத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் கொண்டு வாங்க. என்னுடைய மனக்குமுறை நான் கொட்டுகிறேன் என்று ஆண்டவரிடம் கொட்டிய தாவீதை போல மனசுல எல்லாத்தையும் ஆண்டவருக்கு பாதத்தில் கொட்டுங்க. நான் எதையும் மறைப்பதில்லை, என் மனசுக்குள்ள நான் எதையும் ஒளிச்சு வைக்க மாட்டேன். என் பலவீனம், என் பாவங்கள், என் தோல்விகள், என் ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் வலப்பக்கம் பார்க்கிறேன், என்னை கவனிப்பார் யாரும் இல்லை. இன்னைக்கு உங்களை கவனிக்க யாரும் இல்லாமல் தன்னந்தனியாக இருக்கிறீங்களா? எனக்கு புகலிடம் இல்லை, நான் வாழ்வதற்கு புகலிடம் இல்லை, என் வீட்டிலே எனக்கு மரியாதை இல்லை, என் வீட்டிலே நான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, என் வீட்டுக்குள்ளே நான் ஒரு அகதியாக இருக்கிறேன், என் வீட்டுக்குள்ளே நான் ஒரு அந்நியனாக இருக்கிறேன். அன்பு செய்யப்படாமல், மதிக்கப்படாமல், மரியாதை தரப்படாமல், என் பேச்சை யாரும் கேட்காமல், என்னை ஒதுக்கி ஓரங்கட்டி நீ ஒரு மனுஷனே கிடையாது என்று சொல்லி என் வீட்டுக்குள்ளே நான் புகலிடம் இல்லாமல் இருக்கிறேன். என் நலன் மீது யாருக்கும் அக்கறை இல்லை. நான் நல்லா இருக்கேனா இல்லையா, மகிழ்ச்சியாக இருக்கேனா, சந்தோஷமாக இருக்கேனா, நல்லா இருக்கேனா, உடல் சுகத்தோடு இருக்கிறேனா, ஆரோக்கியத்தோடு இருக்கிறேனா, என் தேவையை பற்றி, உணர்வுகளை பற்றி, எனக்கு தேவையான ஆசைகளை பற்றி, என்னுடைய மன கவலையை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. இது தாவீதுடைய வார்த்தைகள், நமதாக்கிக் கொள்வோம். ஆண்டவரே எனக்கு விடுதலை அளித்தருளும். தாவீது கேட்கிறார், எனக்கு விடுதலை தாங்க, இந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க. நாமும் கேட்போம், ஆண்டவரே இந்த நிலைமை மாற வேண்டும், குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி எல்லாம் கிடைக்க வேண்டும், கடன் பிரச்சனை நீங்க வேண்டும், கடன் தொல்லைகள் நீங்க வேண்டும், பண பிரச்சனைகள் போக வேண்டும், வேலை வாய்ப்புகள் வர வேண்டும், வருமானம் வர வேண்டும், எங்களுடைய ஏழ்மை நீங்க வேண்டும், வறுமை போக வேண்டும், நல்ல ஊதியம் வேண்டும், பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் வேண்டும், வசதிகள் வேண்டும். முழந்தாள் படியிலும் செபிப்போம். தாவீது மனிதர்களை உதவிக்கு கூப்பிடல, தன்னுடைய கஷ்டமான சமயத்தில் உதவிக்கு யாரையும் கூப்பிடல, வேறு மன்னர்களிடம் போய் தஞ்சம் புகவில்லை, வேறு மனிதர்களிடம் அவர் அடைக்கலம் தேடவில்லை, மாறாக அவர் தேடியது ஆண்டவரிடம். இன்னைக்கு ஆண்டவரிடம் அடைக்கலம் தேடுவோம். யாரெல்லாம் இந்த தாவீதுடைய நிலையை போல் இங்கே வந்திருக்கிறோமோ எல்லாருமே ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவரே உம்மை நோக்கி அபயக்குரல் எழுப்புகிறேன், ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்காக நான் வேண்டுகிறேன், உம்முடைய உதவிக்காக நான் வேண்டுகிறேன்,
என் மனம் சோர்வுற்றிருக்கிறது. என் மனக்குமுறைகளை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே உன் திருமுனையிலே நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு பாதுகாப்பில்லை, புகலிடம் இல்லை, என் நலனில் அக்கறை இல்லை. ஆண்டவரை நோக்கி நான் கதறுகிறேன். நீரே என் அடைக்கலம், நீரே என் பாதுகாப்பு, நீரே என் பங்கு, நீரே என்னை கவனித்தல்லும், என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தலும் ஆண்டவரே. நான் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன், என்னை சுற்றி எதிரிகள் இருக்கிறார்கள். நான் புறமுதுகு ஓடாதபடி, நான் தோற்று போகாதபடி என்னை சுற்றி வலிமையான மக்கள் இருந்தோம் ஆண்டவரே. என்னுடைய வழியை ஆய்ந்து அறிந்திருக்கிறேன். என்னை விடுவித்தல்லும் ஆண்டவரே. இந்த சிறை நின்று என்னை விடுவித்தல்லும் ஆண்டவரே. நான் எப்போதும் உம்முடைய பாதுகாப்பில் வாழ வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கிட்ட நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பு இயேசுவே, ஏதோ உமக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த திருக்கூட்டத்தை தேவன் நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மனசுக்குள்ள எந்த கவலையோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு, பாரத்தோடு வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, தாவீதுக்கு நீர் உதவி செய்தது போல இந்த நாடு எங்களுக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய கண்ணீரை நீக்கும், கவலையை போக்கும், மன நிம்மதியை தாரும், குடும்பத்தில் சமாதானத்தை தாரும். இப்படி பல நாட்களாக வாட்டி வதைக்கூடிய நோய் நோக்காடுகள் நீங்க வேண்டும். துன்ப துயரங்கள் மறைய வேண்டும். வாழ்க்கையிலே புது பொலிவு காண வேண்டும். புது மலர்ச்சி காண வேண்டும். வரக்கூடிய மாதம், புதிய மாதம் எல்லாம் நன்மை பயக்கூடிய மாதமாக இருப்பதாக இந்த வேளையிலே, இந்த நாட்களே சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்கள், எதிர்ப்புகள், எல்லா பிரச்சனைகள், கவலைகள் நீங்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வல்லமை தாரும் ஆண்டவரே. உம்முடைய சக்தியை தாரும் ஆண்டவரே. உம்முடைய உதவியை தாரும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை தாரும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. எங்களை உம்முடைய வல்லமையில பாதுகாப்பு ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. தாவீதின் மகனை எங்கள் மீது இரக்கமையும் என்று சொல்லி பார்வையேற்று ஜெபித்தானே, அவனுக்கு பார்வையை கொடுத்தீரே. ஏதோ எங்கள் மீது உம்முடைய பார்வை செலுத்தும் ஆண்டவரே. எங்களுக்கு உம்முடைய இரக்கத்தை தாரும், உம்முடைய கிருபை தாரும், உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும். எந்த தோல்விகள், எந்த சவால்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நாங்கள் எதிர்கொண்டு செல்லக்கூடிய தைரியத்தை தாரும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயத்தை, அச்சத்தை, கலக்கத்தை ஆண்டவரை நீக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை உம்முடைய பெயர் நாங்கள் சொல்லுகிற போது, உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லுகிற போது ஆண்டவர் எங்களுக்கு வெற்றி உண்டு பண்ணுவதாக, வெற்றியை தரும்படியா ஜெபிக்கிறோம். நாங்கள் போகிற பாதை, நாங்கள் செல்லுகிற பாதை, நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியம் ஆண்டவரை எங்களுக்கு வெற்றியை கொடுப்பதாய், எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாய் அமையும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மாண்பிய கீதம். மாண்புயர்யூ அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே
உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவே உன் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ,